சார் இதில் அங்கே அவர் மேலே 17 வழக்குகள் இருக்குது சார். 18வது வழக்கு தான் இந்த வழக்கு. இப்போ இந்த வழக்குக்கு தீர்வு கண்டவங்க மற்ற வழக்குகளுக்கும் அவங்க தீர்வு காணலையே என்பது தான். இந்த விருகம்பாக்கத்தில் ஒரு காவல்துறை பெண் காவலர் அதிகாரி மீது இது மாதிரி பாலியல் தொந்தரவு இது பண்ண போது அந்த வழக்கு என்ன நிலையில் இப்போ இருக்குது அப்படின்றது. ரெண்டாவது இந்த அண்ணா நகரில் ஒரு சிறுமி அந்த வழக்கு. இப்போ இந்த வழக்குகள் எல்லாம் இவங்கெல்லாம் இப்போ அதை அப்படி சொன்னீங்கன்னா இப்போ இதில் வந்து காஞ்சிபுரம் பவளவிழா மாநாட்டிற்கெல்லாம் வந்து இன்றைக்கு தண்டனை பேர் அறிவிக்கக்கூடிய அந்த குற்றவாளியாக இருக்கக்கூடியவர் வந்தார்ல, அதை என்ன சொல்லுவீங்க? பார்த்துங்களேன், இப்போ நம்ம பேசும்போது இவங்க பேசுவாங்க, ஆனால் இவங்க பேசும்போது நம்மளை தடை பண்ணுவாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கம். நீங்கள் பேசும்போது நான் பேச மாட்டேன். ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் 5 மாதத்தில் தாங்கள் தீர்ப்பினை பெற்றுவிட்டோம், அரசு அதிகமான நடவடிக்கை எடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதை வந்து அதிமுகவினுடைய வழக்கறிஞர் வரலட்சுமி அவங்க தொடுத்த வழக்கில் தான் சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் 3 அதிகாரிகளை நியமித்து அந்த அதிகாரிகளுடைய தலைமையில் தான் இது நடந்திருக்குது. நீதிமன்றம் விரைந்து முடிக்க சொல்லியிருக்குது. அதையும் தாண்டி இதை நீங்கள் உண்மையான கண்காணிப்போடு நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான். என்னை விட அதிகமாக சொல்லக்கூடிய நம்முடைய அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் சசிரேகா மேடம் அவர்களோ, அது மாதிரி நம்முடைய காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி அவங்களுக்கோ இதை விட அதிகமாக தெரியும். ஆனால் இந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்தளவில் 17 வழக்குகளில் நடுவில் என்ன நடந்திருக்குன்னா 5 வழக்குகள் பள்ளிக்கரணையில் 5 வீட்டை உடைச்சு பள்ளிக்கரணைக்குள்ள வரேன். முதல்ல இந்த வழக்கு விரைந்து முடிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கு விரைந்து முடிக்கப்பட்டதுல எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன சந்தேகம்? ரைட், என்ன சந்தேகம் அப்படின்னா அவர் யார் யார் கூட எல்லாம் அவருடைய தொடர்புகள் இருந்தது, அந்த தொடர்பில் இருந்தவர்களையும் ஏன் இதுல விசாரிக்கலன்னு தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார். அது நீதிமன்றம்ல கேட்டிருக்கணும். நீதிமன்றம் கேட்டிருக்குன்னா இது அரசு தரப்பு, காவல்துறையுடைய அரசு தரப்பு அவர்களை பாதுகாக்கின்ற நோக்கம் இருக்குமே. ஆனால் எப்படி சார் நீதிமன்றம் கேட்கும்? இவங்க கொடுக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கை 3 பெண் IPS அதிகாரிகளை கொண்டு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு எல்லாம் தான் எல்லா இதையும் பண்றாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அவங்க கொடுத்த ஆவணங்களின் பேர்ல தானே நீதிமன்றம் நடத்துறாங்க கேஸ. இருந்தாலும் அந்த கொடுத்த ஆவணங்கள் அடிப்படையில் கேட்டாலும் பாதிக்கப்பட்ட பெண் சொல்லியிருக்காங்கல்ல, என்னை போலவே இன்னொரு பெண்ணும் அங்கு பாதிப்படைந்தார், அதை மட்டும் ஏன் விசாரிக்கல? ஒருவேளை நீதிமன்றம் சொன்னதுனால இந்த வழக்கு மட்டும்தான் பாப்பீங்களா? இதை சார்ந்து இருக்கக்கூடிய பிரமா ஃபேசி கனெக்டட் அஃபென்ஸ் பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ்லயே அதே குற்றம் நிகழ்ந்த இடத்திலேயே பிற பாதிக்கப்பட்ட பெண்கள் இது வழக்கையும் நீங்க எடுத்துக்கல, கணக்கில் எடுத்துக்கல, அப்படித்தானே? ஆகவே இவங்க யாரை ஏன் சீக்கிரமா முடிக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் மாண்புமிகு அந்த நல்வாழ்வுத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய நம்மளுடைய மேயர், துணை மேயர், இப்போ இவங்களெல்லாம் நீங்கள் வந்து 29 சாட்சியங்கள், ஒரே ஒரு குற்றவாளி, அந்த ஒரே ஒரு குற்றவாளி இவ்வளவு தூரத்துக்கு தைரியமா அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் பேசுறாங்க, உள்ள போறாங்க, அது பின்கேட்டு வழியா தான் போறாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆளால இவ்வளவு தைரியமா நான் டீன்ட்ட பேசுறேன்னு சொல்ல முடியுமா சார்? அப்போ இவ்வளவும் நடந்ததற்கு நாங்க விரைவா சொல்லிட்டோம்னா இது பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் தேர்தல் நேரத்தில். அதனால் பழைய வழக்குகளை எல்லாம் விட்டுட்டு இந்த வழக்கை மட்டும் எடுத்து நாங்கள் பார்த்தீர்களா இவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்துட்டோம் என்று காட்டுவதற்காகவா என்கிறது மக்கள் பார்வையில். உள்ளாட்சி வழக்கு முடிகிறதுக்கு 4 ஆண்டுகள் ஆச்சு, அதுக்கு மேலேயே ஆச்சு. ஆனா இங்க 6 மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுனால இந்த சந்தேகத்தை எழுப்புறாங்களா? கோபாலகிருஷ்ணன் சார், நீங்க கேட்கிற 2 கேள்வியுமே வந்து இவங்களுக்கு தொடர்பு இல்லை. அந்த வழக்கு அன்றைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிபிஐக்கு மாத்தினார். அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார், ஏன் நீங்க சிபிஐக்கு மாத்தல? ஏன்னா நாங்கள் மாநில அரசே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நீங்க அப்படி மாநில அரசே பாத்துக்கிறோம்னா அதே இடத்துல பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களும் சொன்னாங்களே ஏன்? இங்க கூட அந்த 3 IPS அதிகாரிகள் உயர் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புல தான் இந்த விரைவு தீர்ப்பு கிடைச்சிருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆகவே இவர்கள் நாம் விரைவா தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப அந்த நீதிபதியை அமைத்த அந்த குழு வேலை செய்யலையா? என்ன சொல்ல வர்றீங்க? நான் நேரம் கொடுக்குறேன். அப்போ இவைகள் எல்லாமே
இவங்களை பொறுத்தளவுல ஏதோ நம்ம யாரையோ சார் இவங்களை பொறுத்தளவுல யாரை பாதுகாக்க வேண்டும், யாரை விசாரிக்க வேண்டும் என்பதெல்லாம் விட்டுட்டு இவரை வந்து நீங்க இது பண்ணிட்டீங்க. அரசு அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீங்க தொடவே இல்லை. கரெக்டா? அக்னீஸ்வரன் சார், யாரையோ பாதுகாக்கணும் அந்த கேள்வி ஏன் திரும்ப திரும்ப எழுப்பிட்டு இருக்கீங்க? அந்த தேவை ஏன் வருது? நான் கேட்குறேன், அவங்களோட இவர் நேரடியா போய் அந்த அவங்களோட வந்து உணவு பரிமாறுறதிலிருந்து செய்தது யார்? நீங்கள் தானே. இந்த இவர் தானே குற்றவாளியாக கூண்டில் இருக்கக்கூடிய ஞானசேகரன் தானே. அவர் என்ன எல்லா கட்சியோடையும் போய் தொடர்புல வச்சிருந்தாரா? இல்ல, யாரோடு இருந்தார்? அவர்களை ஏன் நீங்கள் விசாரிக்கவில்லை? அதற்காகத்தான் இந்த விரைவான விசாரணையா? இல்ல, ஏன்னா அவங்க பேர்லாம் சேர்க்கல. இதுல சேர்த்திருந்தா கால அவகாசம் இன்னும் அதிகமாயிருக்கும். 20க்கு மேற்பட்ட சாட்சியங்கள் இந்த வழக்குல விசாரிக்கப்பட்டுங்க. அதுக்கு மேலேயே நீங்க சந்தேகம், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு விசாரணை மேல எழுப்புறது சரியா? இல்ல, அதாவது சார், விசாரணை வளையம் அமைத்தது யார்? சிபிஐ கேட்டது யார்? ஜனநாயகத்தின் முறைப்படி எதிர்க்கட்சிகளுக்கு நீங்கள் செவி கொடுத்து கேட்பதே இல்லை. அவர்கள் கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுவதும் இல்லை. ஆனால் அரக்கோணத்தில் மட்டும் அந்த தெய்வ செயலை நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யவே இல்லை. பிணை கிடைக்கும் வரை கைது செய்யவில்லை. நம்ம இந்த நீதிமன்றம் அதே போலத்தானே இதுல இருக்கும். அப்படித்தானே? ஒரு ஆட்சிக்கு கீழே நடக்கக்கூடியதுல நீங்கள் ஏன் ஒரே மாதிரியான தீர விசாரிக்காமல் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்றீங்களா? சார், இவர்களுக்கு தேவையான அளவுக்கு அதிலே அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக பார்க்கப்பட்டது. 3 IPS அதிகாரிகள் இருந்தாங்க. அரசு தரப்பா இருக்கட்டும், எதிர் தரப்பா இருக்கட்டும், நீதிமன்றம் இது முக்கியத்துவமாக இதுல தலையிட்டு இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட வழக்கு தீர விசாரிக்காமல் அதுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? நாம் தீர்ப்புக்குள்ளே போல சார், நீதிமன்றத்தின் தீர்ப்புக்குள்ளே போகல சார். ஆனால் அதில் நீங்கள் முழுமையடைந்த ஒரு விசாரணையை நடத்தினீர்களா? இந்த நாடே கேள்வி கேட்டுச்சு. 1000 பேர் மீது அதிமுக மீது வழக்கு தொடுத்தது இந்த அரசாங்கம். வழக்கு தொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு அவர்கள் யாரோடு பிணைந்திருந்தார், எங்கெங்கெல்லாம் சொத்து வைத்திருந்தார்? நான் கேட்கிறேன், ஒரு பிரியாணி கடை வச்சிருந்தவர் சொகுசு கார்ல போறாரு சார், போக முடியுமா? இல்ல, நடந்த சம்பவத்துக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல. பவளவிழா மாநாட்டுக்கு அவர் போன காரு சாதாரண காரா? இல்ல, அதெல்லாம் இதுல விசாரிக்கணும்ங்கறீங்களா? ஏன் விசாரிக்க கூடாது? கனெக்டிவிட்டி ஆஃப் செயின் லிங்க் இவரால் எப்படி முடிந்தது? இல்ல, பதிவு செய்யப்பட்ட 11 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த 11 பிரிவுகள் சார்ந்தான விசாரணை கொண்டு போக முடியும். அதுதான் சார், அதுல சேர்க்காம விட்டுட்டா கடைசி வரைக்கும் அப்படியே தானே போறோம். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனா கூட இந்த நம்ம ரைட்டர் எழுதக்கூடிய எழுத்து தான் உச்ச நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு வரைக்கும் பொருந்தும், அடங்கும். ஆகவே அவர்கள் நினைத்தால், அழுத்தம் கொடுத்திருந்தால் சில பிரிவுகளை துண்டிப்பதற்கு இவர்கள் ஏற்பாடு செய்திருப்பார்களே. ஆனால் அதுதானே கடைசி பிரதிபலிக்கும். அப்படிதானே மக்கள் பார்க்கறாங்க. அக்னீஸ்வரன், நீங்க வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியும், 11 பிரிவுகளின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. அது 11 பிரிவுகளின் கீழ் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. 21 சாட்சியங்களை அவங்க விசாரிச்சிருக்கிறாங்க. அவர் கூட முரண் வந்திருக்காரு. நான் கேட்கிறேன் சார், அவர் யாருடனும் தொடர்பு கொள்ளாதவர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒருவர் போய் குற்றச் செயலில் ஈடுபடுகிறார் என்றால் ஒரு சாமானியனை நீங்க விடுவீங்களா? அது இரவு நேரத்துல போறதுக்கு யாரு ஐடி கார்டு வேணும்? அவன் பண்றதே குற்றச் செயல். அது பின்கேட்டு வழியாக எல்லா கேமராக்களும் அந்த குற்றம் நடந்தடைக்கு எல்லா கேமராக்களும் செயல்பாட்டில் இருந்ததா? இல்லையே. இதெல்லாம் விசாரிச்சிருக்கணும்ங்கறீங்க. தீர விசாரிக்க வேண்டும், அகலமாக விசாரிக்க வேண்டும். ஏன்னா இந்த குற்ற தொடர்பு ஒரு சாமானிய ஒரு தனி மனிதரால், ஒரு வெளியில ஒரு பிரியாணி கடை வைத்திருக்கிறவரால் இவ்வளவு ஆதிக்கம் செலுத்த முடியும் என்றால் இவர் பின்புலம் இல்லாமலா இவ்வளவு அதிகாரத்தையும் சுவைத்திருப்பார்? ஓகே.